நான் என்ன கேட்கிறேன், அரசு பள்ளியில ஒரு குழந்தை என் குழந்தை அரசு பள்ளியில படிச்சிட்டு இருக்கு, உங்க குழந்தை தனியார் பள்ளியில படிச்சிட்டு இருக்கு. தனியார் பள்ளியில படிக்கிற அந்த குழந்தை அந்த பள்ளி எம் பள்ளிக்கு செலவு செய்ய போகுது. நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர், ஆமா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில நீங்க தனவான், நீங்க பிலாந்திரபிஸ்ட். எனவே நீங்க என்ன செய்றீங்க, என் பள்ளிக்கு சுண்ணாம்பு அடிச்சு கொடுக்குறீங்க, உதவி செய்றீங்க. அப்ப என் குழந்தை என்ன கேட்கும், என்னப்பா அந்த என் நண்பனுடைய என் ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல்ல படிக்கிறான், அந்த ஃப்ரெண்டினுடைய அப்பா கட்டுற ஃபீஸ்ல தான் எங்க ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஏன்பா நீ கட்டுற ஃபீஸ்ல நான் படிக்க முடியாதா, அந்த பையனுடைய அப்பா கட்டுற ஃபீஸ்ல தான் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா என் மனசு எப்படி இருக்கும், என் குழந்தை மனசு எப்படி இருக்கும்? கண்ணியமிக்க வாழ்வுக்கு எதிரானதுதான். கலைஞர் கிட்ட போய் கேளுங்க, ஐயா சமச்சீர் கல்வின்னு சொன்னீங்களே என்னன்னு. கலைஞர் சமாதிக்கு நம்ம எல்லாம் அடிக்கடி போறோம்ல, எதுக்கு எடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் உரையாடுங்களேன். அவர்கிட்ட உரையாடினீங்கன்னா இந்த சமச்சீர்ன்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பட்ட பாடு என்னன்னு உங்களுக்கு புரியும். சமமான கற்றல் வாய்ப்பை சீராக தருகிறேன், ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்ணியமிக்க வாழ்க்கையை நாங்கள் உத்தரவாதப்படுத்துறோம் என்பதுதான் கலைஞர்.